அவங்களோட சின்ன வயசில் அவங்களுக்கு நடந்த எதுவுமே அவங்க பொண்ணுக்கு நடந்துடக்கூடாதுன்னு அவங்க பொண்ணை ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி வளர்த்துருக்காங்க. சின்ன வயசுல தான் நம்மளுக்கு நிறைய பாசம் வேணும், நமக்குன்னு ஆட்கள் வேணும், நம்ம கூட விளையாடுறதுக்கு ஆட்கள் வேணுன்ற டைமில் நீங்கள் இந்த கொடுமைகளை ஃபேஸ் பண்ணுறதுனால உங்களுக்குள்ள இன்னும் ஒரு குழந்தை இருக்கும். அந்த பாசம் கிடைக்குமா, அந்த சின்ன வயசில் விளையாடின ஒரு சுட்டித்தனமான வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம இன்னர் சைல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இன்னர் சைல்டையுமே நீங்கள் இனிமே தான் வந்து அதை கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட இன்னர் சைல்டு கிட்ட பாசமாக உங்களுக்கு கிடைக்காத பாசத்தெல்லாம் நீங்கள் இப்போ அதுக்கிட்ட உனக்கு பிடிச்சது செய்கிறது, பிடிக்கிறது சாப்பிட்றது, அந்த மாதிரி நீ சேஃபாக தான் இருக்க, நீ பத்திரமா தான் இருக்க அப்படின்ற ஒரு நர்ச்சரும் கேரும் நீ இப்போ உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்கள, அதே கேரும் நர்ச்சரும் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி ஒரு உமனுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப லேட் கிடையாது. நீங்கள் பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கீங்க, ஸ்ட்ரகிள் கடத்தும். ஸோ உங்களுக்குன்னு ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாருங்கள், இல்லை உங்களுக்கு பிடிச்ச வேலைகள் ஏதாவது தேட முடியுமான்னு பாருங்கள். உங்கள் மைண்ட் கிட்ட நான் சேஃபாக தான் இருக்கேன், என்னால் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத திருப்பி திருப்பி சொல்லுங்கள். அதே மாதிரி சின்ன வயசில் வந்து உங்களுக்கு ஏதாவது கம்ஃபர்டபுளான ஒரு பொருள் இருந்திருக்கும். இந்த பொம்மைனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், இல்லைனா ஒரு போர்வையாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவோ சேஃபாக ஃபீல் ஆகிருக்குங்க சின்ன வயசில். அதை உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அது உங்களோட சேஃப்டியை வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீ சேஃபாக தான் இருக்க அப்படின்றது உங்கள் மைண்டுக்கு புரிய வைக்கும். அந்த ட்ராமாலேருந்து எப்படி வெளில வரணும்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எனக்கு முன்னாடி நடந்தது, அதில் என் மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் நல்லா இருப்பேன், இப்போ நான் என் வாழ்க்கையை ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ உங்களோட சேஃப்டியும் உங்களோட உள்ளே இருக்கிற குழந்தைத்தனத்தையும் உங்கள் குழந்தைய வளர்க்குறதுலையும் நீங்கள் கவனத்தை செலுத்துனீங்கன்னா இதுலேருந்து வெளியில் வரலாம். என்னதான் நீங்கள் ஃபேஸ் பண்ணது கொடுமையான விஷயமா இருந்தாலும் உங்களுக்கான நீங்கள் டிசர்வ் பண்ணுற ஹாப்பி லைஃப் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இது நடந்தது, இனிமே நடக்க போகிறது என் கையில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்கள் பயம் வந்து இப்போ உங்கள் பொண்ணு மேலே திணிக்கிறீங்க, அவங்க வெளியில் போனால் பயமாக இருக்குன்றதுக்காக அவங்கள நிறையா கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்க அந்த வாழ்க்கையை பயம் எல்லாம் வாழ்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்றது உங்கள் பாடி இன்னும் அந்த டேஞ்சரை தான் காட்டிகிட்டே இருக்குது. அதனால தான் அவங்கள நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் இதே மாதிரி எல்லாருமே எல்லாருமே நம்ம தப்பாக பார்ப்பாங்க, தப்பாக நினைப்பாங்க, ஏதாவது தப்பாகிடும் அப்படின்றத அவங்கக்கிட்ட திணிச்சிட்டே இருக்கும் போது அவங்களுமே ஒரு கட்டத்தில் நீங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்காம போயிடுவாங்க, இல்லை உங்களே புரிஞ்சுக்காமல் போயிடுவாங்க. ஒன்று நீங்கள் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணீங்க அப்படின்றத அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லி அதனால தான் அம்மா நம்மளை இப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா அவங்கக்கிட்ட என்ன சேஃபாக இருக்கும், எது நல்ல ஆப்ஷனோ அதுதான் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாருக்குமே வீடு தான் வந்து ரொம்ப சேஃபான ஸ்பேஸ். எவ்வளோ பிரச்சனையை தாண்டி வீட்டுக்கு வந்துட்ட பிறகு நம்ம காமாக ஹாப்பியாக சந்தோஷமாக ஆகிடுவோம். ஆனால் ஒருத்தவங்களுக்கு வீடே சேஃபாக இல்லை, வீட்டில் தான் அவங்க பல பிரச்சனையை பார்த்துருக்காங்க அப்படின்ற போது அவங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஒரு இன்சிடென்ட்னால நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னா அது ட்ராமான்னு சொல்லுவோம். ஆனால் திருப்பி பல இடத்துல அப்யூஸ் ஃபேஸ் பண்ணும்போது அது காம்ப்ளெக்ஸ் ட்ராமாவாகிடுது. இந்த காம்ப்ளெக்ஸ் ட்ராமா நம்ம வாழ்க்கையை ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ட்ராமானால நம்ம பிரெயின் 4 வகையாக ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைட்னா என்னென்னா, ஓகே நீ இப்போ என்னதான் அவங்க சேஃபான இடத்துல இருந்தாலும் அவங்க பாடி இன்னும் அலர்ட்லேயே தான் இருக்கும், இல்லை இன்னும் டேஞ்சர் தான் இருக்குது, நீ கரெக்டாக இல்லை, சேஃபாக இல்லை அப்படின்னு உங்கள் மைண்ட் சொல்லிகிட்டே இருக்கும். அதனால ஃபைட் ரெஸ்பான்ஸ் வந்து கோவமாக இருக்கிறது, அக்ரெசிவாக இருக்கிறது, யாரையும் நம்பாமல் அவங்க யாராவது பேச வந்து ஹர்ட் பண்ணிடுறது, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்று ஃப்ளைட்டுன்னு சொல்லுவோம், அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஓகே என்னதான் அந்த இடம் சேஃபாக இருந்தாலும் சேஃபாக இல்லைன்னு மைண்ட் சொல்கிறதுனால அந்த இடத்துக்கே போகாமல் இருக்கிறது, சுற்றி இருக்கவங்க யார்ட்டுமே பேசாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபைட்டோ வேலை செய்யலை அப்படின்னா இந்த ஃப்ரீஸ்க்கு போயிட்டு எதுவுமே ரியாக்டே பண்ணாமல் ஒரே இடத்துல உட்காந்துக்கிறது, நம்பா இருக்கிறது, அதுதான் வந்து நம்ம ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபான் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதாவது நம்ம யாரையா ப்ளீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், யாரையாச்சும் நம்ம வந்து கெஞ்சிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த டேஞ்சரில் இல்லை அப்படின்றதுனால சுற்றி இருக்கவங்களாம் வந்து கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க ரொம்ப சேஃபாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த 4 வகையான ரெஸ்பான்ஸில் இவங்க பாதி நேரம் ஃபைட்லேயும் சரி ஃப்ளைட்லேயும் சரி பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது சில நேரத்தில் வந்து சேஃபான இடத்துலையுமே சரி அவங்களுக்கு டேஞ்சர் சென்ஸ் பண்ணுறதுனால யார் கூடயுமே பேசாமல் இருக்கிறது, அவாய்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் அவங்க பொண்ணையுமே வந்து யார் கூடயும் பேசக்கூடாது, யார் கூடயும் பழகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் இன்னும் டேஞ்சரை சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்க இப்போ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து இன்னும் அவங்க டேஞ்சரில் இல்லை. அவங்க முதல்ல அந்த ட்ராமாவை வந்து அவங்களேருந்து தள்ளி பார்க்க ஆரம்பிச்சிடணும்.
இந்த ட்ராமா என் வாழ்க்கை இல்லை அப்படின்றத எடுத்துக்கிட்டு இந்த ட்ராமா எனக்கு முன்னாடி நடந்தது, இதனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த ட்ராமா எனக்கு வாழ்க்கை கிடையாது அப்படின்ற புரிதல் அவங்களுக்கு ஏற்படணும். நம்மளோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியை சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கணும். ஸோ நம்மக்கிட்டேயே நம்ம வந்து ஓகே ரைட் நவ் ஐ ஃபீல் சேஃப், நான் வந்து சேஃபாக தான் இருக்கேன், என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே தப்பு கிடையாது, நான் நிறைய பேர் தப்பாகவும் பார்த்துருக்கேன், ஆனால் அதுக்காக எல்லாருமே தப்பு கிடையாது அப்படின்ற அளவுக்கு உங்கள் மைண்டை நீங்கள் ட்ரெயின் பண்ணி கம்ப்ளீட்டாக ரைட் நவ் ஐ எம் சேஃப் அப்படின்ற ஃபீலிங் அவங்களுக்கு வரும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அவங்க பொண்ணுமே வந்து நிறைய இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களோட அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப்புமே பல இடத்துல சண்டைக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே நம்ம இவ்வளோ விஷயம் ஃபேஸ் பண்ணிட்டோம், என் பொண்ணாவது இனிமேல் தைரியமாக இதை என்கிட்ட சொல்கிற அளவுக்கு நான் கம்ஃபர்டபுளான என்வாயர்மெண்ட் அவங்களுக்கு கொடுப்பேன், இப்படி நடந்துச்சுன்னா இந்த அளவுக்கு நீ பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களோட ட்ராமா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகாமல் உங்களோட அது ஸ்டாப் ஆகி அவங்களையும் ரொம்ப தைரியமாக வளர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் பயப்படுறது தப்பு இல்லை, அது உங்கள் மைண்டு தான் நீங்கள் இன்னும் டேஞ்சர்லேயே இருக்கீங்கன்னு சென்ஸ் பண்ணிட்டு இருக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்க, ப்ரெசென்ட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் அடுத்த ஜென்ரேஷனை இன்னும் ஸ்ட்ராங்கராக வளர்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ராமான்றது உங்களுக்கு நடந்த விஷயம் தான் தவிர உங்களை டிஃபைன் பண்ணுற விஷயமா இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இதை பார்த்துட்டு இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ்க்குமே உங்களோட பேரண்ட்ஸ் வந்து வெளியில் போகாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத அப்படின்னு உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க பயத்தில் தான் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஏதோ ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அவங்க வந்து இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கீங்கன்றதை அவங்களுக்கு காட்டுங்க. நான் இங்கே தான் இருக்கேன், இதை தான் பண்ணுறேன், என்னை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட பயத்தையுமே காமாக்கும், உங்களோட ஃப்ரீடமும் போகாமல் இருக்கும். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பெண்ணியம்னு பேசிட்டு இருக்க நம்ம இந்த மாதிரியான இன்சிடென்ட் பார்க்கும்போது எங்கே பெண்களை காப்பாற்ற தவறிட்டோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுது. எது எப்படியோ நம்ம ஷோவோட கன்ஃபர்ஷன் ரூம்ல அவங்க வெளியே போகும்போது அவங்க பிரச்சனையெல்லாம் மறந்து ஒரு புது மனிதராக வெளியே போகிறாங்க நான் நம்புகிறேன். ஆனால் அது மட்டுமே நம்ம ஷோவோட நோக்கம் இல்லைங்க. இந்த ஷோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தால் நம்ம அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிற தெளிவு கிடைக்கணுங்கிறது தான். மீண்டும் நிஜம் பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோஷ்.